ஸோ மக்களே, ஒரு டைட்டில் பார்த்துருப்பீங்க. இன்னொரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ண போகிறோம் நம்ம யூடியூப்பில். இது முழுக்க முழுக்க வந்து உங்களுக்காக தான், எனக்கு பர்சனலாக பிடிச்ச என்னோடய பிரதர் அண்ட் சிஸ்டர் நம்ம மக்களுக்காக தான். காலையில் வந்து நம்ம கல்வி டிவி வீடியோஸ் வந்துருந்துச்சு இல்லையா? அதாவது தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு வீட்லேயுமே நம்ம டீமோட வீடியோஸ் வந்து டெய்லியுமே வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை பார்த்து நிறையா பேர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேரும் கமெண்ட்ஸில் வந்து, சார் இது நாங்களே ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி வந்து ஃபீல் ஆகுது, உங்களை ஒரு 3 வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் எப்படி இருந்தீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது சார், உங்களோட சக்ஸஸ் வந்து நீங்கள் போட்ட அந்த எஃபர்ட் மட்டும்தான் அப்படின்னு எக்கச்சக்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நமக்கு வந்து எனக்கு ரொம்ப வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மக்கள் வந்து நம்ம கஷ்டப்படுறப்ப இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம நல்லா இருக்கப்பையும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி தான். நம்ம சுற்றி இருக்கவங்க நிறையா பேர் வந்து நம்மளை ஏமாற்றியிருக்காங்க. முக்கியமாக இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பழகவே பயமாக இருக்குது. பட் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களோட தான், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட மட்டும்தான். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணால் கூட அவங்கள வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபிகேஷன்ஸ் பண்ணுறது எப்பயுமே நான் பண்ணுவேன். ஸோ அதிகமாக வந்து எனக்கு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டே நம்ம ஸ்டூடெண்ட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம இன்னும் நிறையா பண்ணணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது வந்து நான் ஸ்ட்ராங்காக என்னோடய மைண்டில் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம மக்கள் நிறையா பேர் வந்து கேட்டது வந்து, சார் எனக்கு பிஓ மெயின்ஸில் டிஏ எனக்கு வீக்காக இருக்குது, இதுக்காச்சும் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ திருப்பி வந்து நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ண போகிறோம் யூடியூப்பில். நான் ஆல்ரெடி வந்து ஒரு 12 hours வந்து நான் நான் ஸ்டாப்பாக டீச் பண்ணியிருப்பேன், சாப்பிடாம பிரேக் எடுக்காமல். அதே மாதிரியே வர செவ்வாய்க்கிழமை கம்மிங் டியூஸ்டே வந்து நான் 13 hours இதுவும் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் வந்து கம்ப்ளீட்டாக மார்னிங் 9லேருந்து நைட்டு 10 வரைக்கும் ஃபுல்லாகவே மெயின்ஸ் லெவலில் டிஐ மட்டும்தான் நான் டீச் பண்ண போகிறேன். அதுக்கான ஒர்க்கை வந்து நான் சைட் பை சைடு இப்போ இல்லை, இந்த கல்வி டிவிக்காக இல்லை, நான் டெய்லியுமே ஒரு 1 மணி நேரம் இதுக்குன்னே ஒதுக்கி நான் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதாவது இப்போ வந்ததுக்காக நம்ம பண்ணணும் இல்லை, இதை ஒரு லாங் டேர்ம். ஆனால் ஒரு 13 hours எடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டென்ட் நிறையா ப்ரிப்பேர் பண்ணல, நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் அதை உங்கள்ட்ட அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ கம்மிங் டியூஸ்டே ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்காக ஒரு 13 hours நான் ஸ்டாப் வீடியோஸ் வந்து ஒன்லி குவான்ஸுக்கு வந்து டீச் பண்ண போகிறோம். மறக்காமல் வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் வந்தால் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக, ஒரு டயர்டாகாமல், ஒரு சோர்வு இல்லாமல் டீச் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வரவங்களுக்கும் உங்களுக்கு இந்த நம்மளோட கிஃப்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது, கேஷ் ப்ரைஸ் கொடுக்கறது, அப்புறம் நம்மளோட வீடியோ கோர்ஸ் பேக்கேஜை வந்து ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி விடுறது. AffairsCloud அவங்களும் அந்த சாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப தன்மையானவர், எல்லா சப்போர்ட்டும் நமக்கு பண்ணுறாங்க. ஸோ AffairsCloud பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி நிறையா திடீர்னு கொஸ்டின்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரியுமே பிளான் இருக்குது. ஸோ டியூஸ்டே அந்த மராத்தான் வந்து வந்துடுங்க. ஏன்னா 26th எக்ஸாம் போகிறதுனால டியூஸ்டே வைக்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த 4 நாளில் சிஏலாம் படிச்சுக்கோங்க, அடுத்த ஒரு 4 நாளில் இங்கிலீஷ் ரீசனிங்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பட் மறக்காமல் அந்த செஷனை அட்டன் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் செகண்ட் பாயிண்ட், நான் சொன்ன மாதிரி நான் அதிகமாக இந்த ஒரு 3 வருஷத்தில் வந்து என் ஃபேமிலியை நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், எங்கள் அப்பா அம்மாவோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதிகமாக நான் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த லைவ்லையும் இந்த யூடியூப் கிளாஸஸில் மட்டும், அதிகமாக நம்ம ஸ்டூடெண்டோட மட்டும்தான். ரீசெண்டாக வந்து நம்ம லக்ஷ்மி சிஸ்டர் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டோம், ரொம்ப அவங்களுக்கான ஃபண்டை கலெக்ட் பண்ணோம். நான் மட்டும் கிடையாது, நிறையா யூடியூப் சேனல் பண்ணாங்க, எல்லாமே நல்ல விஷயந்தான். பட்டு நம்ம மக்களோட ப்ரேயர்ஸ் நிறையா பண்ணாங்க. பட்டு ஏன் லக்ஷ்மி சிஸ்டர் வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி என்னோடய கிளாஸில் ஒரு 3வது ரோவில் உட்காந்து படிச்சுட்டு, சார் நான் உங்கள்கிட்ட டைம் அண்ட் ஒரு டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தேன், நீங்கள் நல்லா சொல்லி கொடுத்தீங்க, நான் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் பேங்க் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு அவ்வளோ ஆசையாக இருந்துட்டு, பட்டு ரீசெண்டாக அவங்க இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காலையில் என்னால் பேசவே முடியல அவங்க அப்பாட்ட. அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினாங்க. அவங்க அம்மாவை ஆறுதல் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. என்னால்
எப்படி இது ஆறுதல் சொல்கிறேன், நீங்களும் அதுக்கான கண்டென்ட்ஸ் தெரிவிச்சிருந்தீங்க. ஆக்சுவலி நேற்றே நம்ம கல்வி டிவி வீடியோஸ் வந்து நீங்கள் ஆக்சுவலி வந்துருச்சு. நேற்றே நான் லான்ச் பண்ண வேண்டியது நம்ம யூடியூப் சேனலில் நான் பண்ணலை. ஏன்னா லக்ஷ்மி மேம் இது பண்ணதுனால சரி ஓகே நம்ம நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு டிலே பண்ணி தான் பண்ணேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட நீங்கள் படிக்கிறீங்க. இங்கே இதில் என்ன அப்படின்னா, எல்லாமே நம்மள்ட்ட இருக்கும் மக்களே. நம்மள்ட்ட ஒரு கட்டத்தில் காசு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் அந்த ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப 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 வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் படிக்கிறீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் 6 hours படிக்கிறீங்க, காலையிலேருந்து உட்காந்து படிக்கிறீங்க. ஆனால் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 2 hours உட்காந்தாலே கண்டிப்பாக ஐ ஸ்ட்ரெயின் வந்துடும். அதே மாதிரி ஒரு 3 hours மேலே உட்காந்தா பேக் பெயின் வந்துடும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி உங்கள் உடம்பை ரெடி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. நான் அதுக்குன்னு வந்து ஜிம்முக்கு போங்க, ஒரு 1 மணி நேரம் ஜிம்மு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை. ஒரு 10 minutes மெடிடேஷன் ஆர் கண்டினியூஸாக ஒரு உட்காராமல் ஒரு 1/2 an hour வாக், உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எங்கிட்டிருந்து நமக்கு இந்த நோய் வருது எதுவுமே நமக்கு சொல்ல முடியல. நல்லா இருப்போம், திடீர்னு ஒரு அடுத்த வாரம் வந்து நமக்கு திடீர்னு ஒரு நோய் வந்துடும். ஸோ அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் நீங்களும் பார்க்குறீங்கன்னா, உங்கள் பசங்க அப்பா அம்மாட்ட தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்களும் பார்ப்பீங்க. உங்கள் பசங்களை போட்டு ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுது. ஏன்னா நிறையா பேர் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு சூசைடல் தாட்டாக இருக்குன்னா, நான் படிக்கிறேன்னா நான் கிளியர் பண்ண முடியல, ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, நான் 6 hours 7 hours படிக்கிறேன், டெய்லியுமே படிக்கிறேன், பட் நான் என்னால் கிளியர் பண்ண முடியலை. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் ஒரு மாதிரி என்னை பார்க்குறாங்க, சுற்றி இருக்க ரிலேஷன்லாம் பார்க்குறாங்க. ஸோ நான் பர்சனலாக அவங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கேட்டுக்கிறேன், வேறு அப்பா அம்மாட்ட, உங்கள் பசங்க கண்டிப்பாக படிப்பாங்க, அவங்கள ஃபஸ்ட்டு நம்புங்க. ஃபஸ்ட்டு அவங்கள எப்படி சொல்கிறது, நோண்டிக்கிட்டே இருக்காமல் அவங்கள ஃபஸ்ட்டு நம்புங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களாவே வருவாங்க, வந்துட்டு நான் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கான டைம் கொடுங்க. யாருமே டக்குன்னு ஒரு 6 monthsலேயோ ஒரு வருஷத்துலேயோ கிளியர் பண்ண முடியாது. அடிபட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி, அடுத்து மெயின்ஸ் கிளியர் ஆகி, அதுக்கப்புறம் இன்டர்வியூ கிளியர் ஆகி தான் எல்லாருமே பண்ணுறாங்க. ஒரு 2 வருஷமாச்சு கஷ்டப்படுறாங்க. அதுக்கான டைம் கொடுங்க. அப்போ தான் அவங்க மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அவங்க தயாராவாங்க. ஸோ நான் பேரண்ட்ஸ் அவங்கள்ட்டையும் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான், வேறு என்ன சொல்ல வந்தேன். சரி மக்களே, நம்ம இந்த கம்மிங் டு தி பாயிண்ட், டெய்லியுமே பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு காலையில், சாயங்காலம் 8 மணிக்கு ஈவினிங் நம்ம கல்வி டிவிலையும் வருது. அந்த டிஎன்பிசி கெரியர் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் அந்த யூடியூப் சேனல்லையுமே நம்ம வீடியோஸ் நான் ஃபுல்லாகவே முடிக்க போகிறேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அப்போ அவங்க பார்த்தாங்கன்னா என்னை கோவிச்சுக்கோங்களான்னு தெரில. ஆக்சுவலி அவங்க கிளாஸஸ் கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 10 வீடியோஸ் வந்து முடிச்சிட்டேன். கிளாஸஸ் டெய்லியுமே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, யூடியூப்பில் வந்து எனக்கு அது உண்மையிலே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான், ஒரு பெரிய இடத்துக்கு போகிறது தான். பட் நான் என்ன அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டேன், நான் ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டேன், ப்ளீஸ் November 26 வரைக்கும் மட்டும் ஷெடியூல் போடாதீங்க. எனக்கு தெரியும் அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே பார்த்திங்கன்னா டேரக்டர்ஸ் லெவல், குரூப் 1 ஆஃபீஸர் லெவல். பட் எனக்கு November 26 வரைக்கும் மட்டும் ஷெடியூல் போடாதீங்க. முடித்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா நம்ம மக்கள், எங்களோட பேங்கிங், என்னோடய யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மக்கள் IBPS PO மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இந்த மாதிரி மேரத்தான்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 12 hours DAலாம் எடுக்கலாம், 13 hours வரைக்கும் DAலாம் எடுக்கலாம். அது ரொம்ப டெய்லியுமே கிளாஸஸ் போகும். அதனால் ஒரு 26க்கு அப்புறம் கிளாஸஸ் வச்சுக்கோங்கன்னு கேட்டேன். அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 26க்கு அப்புறம் தான் திருப்பி நான் சென்னைக்கு போய் அந்த ஸ்டூடியோவில் கிளாஸஸ் எடுக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து அந்த சப்போர்ட் பண்ண நம்ம மக்களுக்கு ரொம்ப நன்றி. திரும்பி அதான் சொல்கிறேன், நீங்கள் எஃபர்ட் போடுங்க. நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து நிறையா பேர் வந்து நம்ம காலை வாரி விடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சக்ஸஸ் மட்டும்தான், நம்மளோட வெற்றி மட்டும்தான். நம்மளை நீங்கள் கமெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருந்தீங்க, நம்மளை அழிக்கணும்னு நினைப்பாங்க. பட் நம்ம அதையும் மீறி நம்ம மேலே வரணும். எப்படின்னா, நம்மளோட உழைப்பு, அந்த ஹார்ட் ஒர்க். திருப்பி அதான் சொல்கிறேன், நம்ம போடுற எஃபர்ட் உண்மையாக இருக்குது, நம்ம இருந்த இடத்துல ஒரு உண்மையாக இருந்தோம் அப்படின்னா அதுக்கான பலன் நம்மளை தேடி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த கல்வி டிவி மூலமாக தமிழ்நாட்டில் இருக்க
எவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்க, பல லட்சம் மக்கள் பார்க்க போகிறாங்க. அவங்க ஒவ்வொரு வீட்டு டிவிலையுமே நம்மளோட வீடியோஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி அவ்வளோதான் மக்களே. ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை. ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான ஒன்று 13 hours மராத்தான். அதே மாதிரி கல்வி டிவியில் 8 மணிக்கு வரும். அந்த யூடியூப் சேனலுமே டெய்லியுமே பேசிக்ஸ்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வரும். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நைட்டு 9 மணிக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்குது, கெஸ்ட் லெக்சர் செஷன். பேங்கர் வாசு, மிஸ்டர் பேங்கர் வாசு, அவரோட Q&A செஷன் இருக்குது. ஸோ அவர்கிட்ட நீங்கள் டேரெக்டாக நிறையா டவுட்ஸ் கேட்கலாம். 9 மணிக்கு கரெக்டாக நம்ம சேனல் கேஆர் லாஜிக்ஸில் கனெக்ட் ஆகுங்க. ஸோ தேங்க்யூ மக்களே, பை பை.